மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. சொல்லுங்க. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவர் முள் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முள் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நீழலாய் நின்றவரே, என் பாதம் இடராம் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மண்கால்களை தந்தீரையா,
தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மதில்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். எடுத்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, தூரத்தி வந்த ஜலக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, தூரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி, இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மக்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மக்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் நித்தமும் அவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தீங்கு செய்ய வந்தவர்கள் முன் என்னை தலைத்திட செய்தவர் என்னோடு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழித்திட ஒரு ஜலப்பிரவாகம் வந்தது, ஜனக்கூட்டம் வந்தது. என்னை இரட்சணிய பாதையை எனக்கு முன்பதாக கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என் பெலன், அவர் என் கோட்டை, நான் யாருக்கு பயப்படுவேன். சங்கீதக்காரன் சொன்னது போல அடுத்து அங்கே பாட்டு புத்தகத்தில் 1016வது பாடல், என் பெலனாகிய என் கர்த்தாவே நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நீர் என்னோடு இருந்து என்னை தாங்குகிறேன்ப்பா. நான் அழுது புலமும் நேரமெல்லாம் நீர் என்னை அணைத்து என் கிருபையால் என்னை சூழ்ந்து கொள்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ ஒரு மரமோ அவர் வாய் பேசாத ஒரு கல்லோ அல்ல. கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் பேசுகிறது, நான் நினைக்கிறது என் சிந்தையில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாம் நல்ல உற்சாகமாக நல்ல தெரிந்த ஒரு பாடல், என் பெலனாகிய என் கர்த்தாவே நான் உண்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்தில் 1016வது பாடல், என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்போ நேரமெல்லாம், நான் அழுது புலம்போ நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை.
நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க தோளும் தடியும் தேற்றுதையா, தோளும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். நான் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அதன் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அதன் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா.
மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகரேசுவை, இரட்சகரேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் இருந்த நிலைமையை சற்று திரும்பி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை என்றைக்கு நீர் கரம் பிடித்தீரோ அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் எங்களை நீர் காத்து நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம்ப்பா. இன்னும் எங்களை நடத்தும் என்று உங்கள் கையில் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும், உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலே கூட நான் ரொம்ப நாளாக ஒரு செய்தியை எடுத்தேன். ஆனால் நேற்று காலையில் ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ அது இல்லை இதை சொல்லணும் அப்படின்னார். ஒரே ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். லேலுயா, லேலுயா. இது எல்லாருக்கும் தெரியல வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கிறார். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதுக்காக வந்தார் என்று அநேகருக்கு சந்தேகம் வந்துடுது. அதுதான் ஆண்டவர் எதை சொல்ல சொன்னார், ஏன் சொல்ல சொன்னார் எனக்கு தெரியாது. அவர் சொல்ல சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆமென். நேற்று அதிகாலையில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்ல சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஃபார் த சன் ஆஃப் மேன் has come to seek and save that which was lost. எதை இழந்து போனோமோ அதை தேடவும்
ரட்சிக்கவும். ஆமென். சீக் அண்ட் சேவ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். சரி, என்னத்தை இழந்துட்டோம் நம்ம? எதை ஆண்டவர் இழந்தார் என்று பார்க்கும்போது அநேக காரியங்களை ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். என்னத்தை இழந்துட்டோம் பாருங்கள். இந்த பூமியில் ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் அதினது காலத்தில் எப்படி நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தார்னா எப்படி சிருஷ்டிப்பார்? ரொம்ப அருமையாக பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் அடுத்த வருஷமே சொல்லுது, என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். சரி, இந்த 2 வசனத்துக்குமே நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. அதை டச் பண்ணாக்கா இங்கே செய்தி சொல்ல முடியாது. அதனால் விட்டுறேன். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டார். ஒழுங்கின்மை வெறுமையானதெல்லாம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டார். 6 நாளில் எல்லாத்தையும் உண்டாக்கி, யாரை உண்டாக்கினார்? 6ஆவது நாளில் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையை கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் 1:28 வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது நல்ல ஆளுமை இந்த மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 1:28 வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி சகல ஜீவ ஜந்துக்களை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணறான்? ஆசீர்வதித்தார். நிறைய வசனம், அந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். சகல ஜீவ ஜந்துக்களை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் என்ன பண்ணாரு? ஆமாம், மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளு, எல்லாமே உனக்கு கீழ்படுத்திட்டார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் மேன்மை அது. இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்திங்கன்னா அங்கே சொல்லப்படுறது 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே மனுஷனை குறித்து ரொம்ப அருமையாக சொல்லப்படுறது. வாசிங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நல்லா கவனிக்கணும். மனுஷனுக்கு பாருங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு மகா பெரிய மேன்மை என்னன்னா, தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ், அவங்கள விட என்ன பண்ணாராம்? சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆமாம் கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்திட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்படுது எல்லாம் இந்த உலகத்தில் மனுஷனை மேன்மையாக வச்சுட்டார். ஆனால் நம்ம நினச்சிருக்கிறோம் உலகத்தில் எல்லாத்த விட நம்ம தான் யார்? ஒன்றும் இல்லை, தாழ்மையாக இருக்கிறோம் அப்படின்னு. சிங்கம் உருணுது. சிங்கத்தை ஆளுறதுக்கு ஒன்று தான் ஆண்டவர் வச்சார். ஆமென். ஏய் சிங்கம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் வந்து நின்றுருக்கோம். மனுஷங்கிட்ட அப்படி தானே? ஆதாம் தான் பேர் வச்சான் ஒன்றுக்கும். ஆதாம்கிட்ட ஆளுகை கொடுத்தாரு பார்த்தீங்களா? மகிமையினால் கலத்தினால் அவனை முடி சுட்டினார். அவனுக்கு எல்லா விதமான ஆளுகையும் கொடுத்தார். ஆதாம் சொல்லியிருப்பான், டேய் சிங்கம் இங்கே வா அப்படின்னா வந்திருக்குமா இல்லையா? சிங்கம் இன்னும் வந்துருக்கணும். எலிஃபண்ட் கம் அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய எலிஃபண்ட் என்ன பண்ணியிருக்கான்? வந்து நின்றுருக்கான். அவ்வளோ பெரிய ஆளுகையை, கனத்தை, மகிமையை தேவன் மனுஷனுக்கு என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு எல்லா விதமான ஆளுமையை கொடுத்தார் ஆண்டவர். மனுஷன் அதுக்காக தான் சிரித்தார். அதனால தான் அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காம யாருக்கு கை கொடுத்தாராம்? மனுஷர்களுக்கு தான் கை கொடுத்தார் ஆண்டவர். தேவ தூதர்களே நாங்கள் இவ்வளோ இருக்கிறோம், ஆனால் இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனை தேடி வந்துட்டாரு பாருங்க. அந்த தேவாதி தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர், அவர் மனுஷகுமாரனா என்ன பண்ணிட்டாரு? பூமிக்கு வந்தார். அங்கே பரலோகமே காலி ஆயிடுச்சு. அப்படி தானே? என்னது? பரமசேனையின் திரள் என்ன பண்ணுச்சு? ஐயோ இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவாதி தேவனை எங்கே போயிட்டாரு? பூலோகத்தில் போயிட்டாரு. எல்லாம் ஓடியாண்டான் கீழே. பரமசேனையின் திரள் என்ன பண்ணிச்சு? பூமியில் இறங்கிடுச்சு. அப்போ பாருங்க, கர்த்தர் ஏன் அந்த பூமியில் வந்தார்? இழந்து போனதை என்ன பண்ணாராம்? தேட. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், நான் ரொம்ப நேசித்த என் அருமையான மகன், என் அருமையான மகள் என்னை விட்டு தூரம் போயிட்டானே, என்னை விட்டு தூரம் போயிட்டானே என்று அவர் கலக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வந்தார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிசாசின் வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படிச்சாங்க. இன்றைக்கி அநேக ஆத்துமாக்கள், அநேக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுறதை விட்டு ஏதோ ஒரு மனுஷ வார்த்தைக்கு, மனுஷனுடைய காரியங்களுக்கு, மனுஷிகமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க தங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா! ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. நீ எதை எதை இழந்தாயோ அதை திரும்ப கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். நிறைய இழந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு மேன்மை இல்லை. என்ன காரணம்? எங்கேயோ ஒரு லாஸ்ட் இருக்குது. அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்தில் வந்ததுனால அது நிமித்தம் உனக்கு அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்துடுது. வேதம் அப்படி தான் சொல்லுது. உபாகமம் 28 வாசித்தீங்களா? ஆண்டவர் உன்னுடைய நிலைமை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறாராம். சகலமும் பூரணமாக இருக்கும்போது என்ன பண்ணுறான் மனுஷன்? தேட மறுத்துடுறான். எல்லாம் வந்துருச்சு, எனக்கு என்னத்துக்கு ஆண்டவர்? நீ என்ன தேவனோட பெரிய ஆளா? அவர் ஒரு கண்ணை அப்படி மூடிட்டாருன்னா உன் கதை என்ன ஆயிடுச்சு? அவுட், க்ளோஸ். அல்லேலூயா! ஒரே ஒரு இமைப்பொழுது அவர் கண்ணை மூடிட்டாருன்னா நீ எந்த பஸ்ஸில் மாட்டுவே, எந்த ட்ரெயினில் மாட்டுவே, எந்த ஏரோப்ளைனில் மாட்டுவே தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. கர்த்தர் இரவும் பகலும் நம்ம என்ன பண்ணுறாரு? காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதனால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வருகிறதெல்லாம் வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. பண ஆசை வேற இருக்குது. பண ஆசை நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஆண்டவர் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி என்னதான் மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆண்டவர் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்தாரா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கினே இருக்கணும். அல்லேலூயா! அதுக்கு மேலே உன்னை உயர்த்துறாரா? அதுக்கும் என்ன பண்ண? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடாமல் போனால் சகலமும் என்ன பண்ணுமா? எப்படி குறைவுபடணும் நமக்கு தெரியாது. ஒரே அடிப்பார். ஏதாவது ஒரு வியாதி, தீர்க்க முடியாத வியாதி, நீ எவ்வளோ வச்சுக்கிறியோ எல்லாம் அந்நியர் வசம் என்ன பண்ணும்? போயிடும். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இழந்தோமோ,
எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென். இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஏசப்பா ஏன் இந்த உலகத்தில் வந்தார்னா, என் வாழ்க்கையில் எதை நான் லாஸ் பண்ணோம். அங்கே வேதம் திருவிழமா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. The Son of Man has come to seek and save that which was lost. எதை இழந்து போனியோ எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் இழந்து போனான். எதை இழந்து போனான்? தேவனுடைய மகிமையை, கனத்தை. அன்னைக்கு ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவனுக்கு சாவே கிடையாது. ஆதாமனை உண்டாக்க போது அவனுக்கு என்ன இல்லை? மரணம்னா என்னன்னு தெரியாது, ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியாது. தேவனை போல அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணார்? முடிசூட்டி வந்திருந்தார். தேவனே வந்து என்ன பண்ணுவார்? சாயங்காலம் ஆகும்போது 2 பேர் மேலே கையை போட்டுக்கின்னு அவங்கள அழகாக பேசி நடந்து ஜாலியாக அவங்க கூட உலாவுவார். என்றைக்கு மனுஷன் அவர் வார்த்தையை கீழ்ப்படியாமல் போயிட்டான், அன்றைக்கே போய் என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சிக்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் நிர்வாணி. அன்றைக்கி வந்தது சாபம், மரணம், தரித்திரம் எல்லாமே வந்துடுச்சு. மனுஷன் என்ன பண்ணிட்டான்? எதை இழந்துட்டான்? மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் முடிசூட்டி வச்சுருந்தாரு. மரணமும் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் நல்ல அழகாக அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கனிமரங்களும் இருக்குது. அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் அழகாக நல்லா பலுகி பெருகி நீ பூமியை நிரப்பி. அதான் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. எல்லாத்தையும் உனக்கு கீழ்ப்படுத்தி வச்சுட்டேன். ஆனால் எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இழந்து போனான். வறுமை என்னன்னா, தரித்திரம் என்னன்னா அப்போ தான் வந்தது. போராட்டம் என்ன, பாடுகள் என்னன்னா அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இதை இழந்து போன எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு திரும்ப கொடுக்குறது தான் இன்றைக்கி நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உள்ள ஏசப்பா பிறந்திருக்கிறாரு? அல்லேலூயா. அப்போ ஏசப்பா எதுக்காக வந்தார் தெரியுமா? நீ என்னென்ன இந்த பூமியில் இழந்தியோ எல்லாத்தையும் உனக்கு ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். உன்னை ஐஸ்வர்யவானாய் திரும்ப மாற்றப் போகிறார். உன்னை கனமும் மகிமை உன்னை மூடி சுட்ட போகிறது. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். தேவனை போல அவர் மாற்றி கொண்டிருக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாராம்? அவர் உயிர் தெரிந்த பிறகு பெத்தானியா வரைக்கும் கூட்டின்னு போகிறார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 50-51 வாசித்தீங்களா? பெத்தானியா வரைக்கும் அவங்கள அழைத்து கொண்டு போய் அவங்க கிட்ட என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன பண்ணுறாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பார்த்தியா எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அவங்க சீஷர்களை அப்படியே எல்லாருக்கும் தரிசனம் ஆனார். அவங்கள கூட்டின்னு போயிட்டு பெத்தானியா வரைக்கும் கூட்டு போய் அவங்கள கைகளை உயர்த்தி என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களை விட்டு பிரிந்து. ஆமென். அல்லேலூயா. அவர்களை விட்டு பிரிந்து அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தெல்லாம் ரொம்ப அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்து தினந்தோறும் புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். என்னைக்கு இயேசு உள்ளத்தில் பிறந்துட்டாரோ அந்த கிறிஸ்துமஸ் நாளில் மட்டும் பிறந்துட்டாருன்னு பாடக்கூடாது. டெய்லி எனக்குள்ளே இயேசு என்ன பண்ணுறாரு? பிறந்திருக்கிறார். எதுக்காகனா இந்த உலகத்தில் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப எனக்கு கொடுக்க போகிறார். ஆமென். என்னை மகிமைப்படுத்த போகிறார், என்னை உயர்த்த போகிறார், எனக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கொடுக்க போகிறார், எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போகிறார். இப்போ பாருங்கள், இயேசு
அவங்கள விட்டு பிரிந்து எங்கே போய்க்கிறாரு? ஆமாம். அப்போ சொல்லுவோன்னா அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அவங்க அண்ணாந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. தேவதூதர்கள் சொல்கிறாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே திரும்ப வருவார். ஆமென். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கொடுக்குறீங்க? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார், என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார், என்னை ஆளவே வருவார், என்னை ஆளவே வருவார். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலத்தில் இந்த உபத்திரவம் ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம விட்டு நீங்கி போயிடும். இந்த லேசான உபத்திரவம் நம்மளை விட்டு நீங்கிடும். ஆனால் ஒரு நித்திய கனம் மகிமை நம்மை தேடி வரப்போகிறது. இயேசுராஜர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ அந்த லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் வாசிங்க ஒரு வசனத்தை. 19, 11 வாசிங்க. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். அல்லேலூயா. சரி, இவ நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்படுறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார், வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவர்களை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு உவமையை சொல்கிறார். அதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் இதில் வாசித்தீங்களா? அந்த உவமை என்னன்னு நீங்கள் 26ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து வாசித்துனே போனீங்களா தெரியும். சரி, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். என்ன உவமையை சொல்கிறா? என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். எது பேர் ஆமான்றீங்க? இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி சீக்கிரம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்து, அவனுக்கு 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறான். அதுக்கான ஆயத்தங்கள்லாம் அவனுக்கு செய்து கொண்டிருக்கிறானுங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆன்டி கிரைஸ்ட் தன்னை என்ன பண்ண போகிறான்? வெளிப்படுத்த போகிறான். அவனுக்கு 7 வருஷம் அவனுக்கு தவணை கொடுப்பார் ஆண்டவர். அந்த 7 வருஷம் அவன் என்ன பண்ண போகிறான்? அந்த உலகத்தில் வந்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாமல் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான், ஜனங்களை அழிப்பான், என்னென்னோ பண்ணுவான். இயேசு கிறிஸ்து ஆளுகை வரக்கூடாது. ஏன்னா சாத்தானுடைய வேலை அதுதான், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஏதாவது செய்யணும். ஆனால் 7 வருஷம் முடியும் போது அவனை சங்கிலியில் கட்டி என்ன பண்ண போகிறாங்க? பாதாளத்தில் போட்டு என்ன பண்ண போகிறாரு? உள்ளே அடைக்க போகிறார். அப்போ பிசாசனுடைய கோட்டம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் முடிவில் நடக்கும்போது அதுக்கான காரியங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 7 வருஷத்துக்கு அவன் வரத்துக்கு, அவன் வெளிப்படுறதுக்கு முன்னால் நீ கிறிஸ்துவுக்கு உண்மையாக பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டு இருந்தால் ஒரு ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில் என்ன பண்ணலாம்? நம்ம மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால் தீங்குக்கு நம்ம என்ன பண்ணுவார்? விலக்கி காப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்போ மனம் போல் அப்படியே இஷ்டம் போல் வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க கைவிடப்பட்டுருவாங்க. அந்த 7 வருஷம் அவங்க கையில் மாட்டிக்கின்னு கொஞ்சம் உபத்திரம் வரும். அந்த உபத்திரவ காலத்துலேயும் அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பை கொடுப்பார்.
அந்த உபத்திரவத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் ஆண்டவரோடு பாக்கியவான்களாக இருப்பார்கள். சரி, அந்த சப்ஜெக்ட் போட்டோம். இப்போ இங்கே என்னன்னாக்கா, உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஓமையை சொல்கிறாரு. தூர தேசத்துக்கு ஒருத்தன் புறப்பட்டு போனான். அவன் தான் யாருனாக்கா, ஒரு பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி எங்கே போனாலாம்? தூர தேசத்துக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் போனாலே 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அமெரிக்காவுக்கு. 25 மணி நேரமா? 25 மணி நேரம். அல்லேலூயா. அதுவும் ஃப்ளைட்லேயே, வேறு எதுலையும் போக முடியாது. அல்லேலூயா. இப்போ தூர தேசத்துக்கு இவன் புறப்பட்டு போகிறான். யார்? ஒரு பிரபுவாகிய நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அவன் திரும்பி வரப்போகிறேன் சொல்லிட்டு போகிறான். நான் திரும்பி வரும் அளவும் அவன் புறப்படும் போது என்ன பண்ணுறான்னா, தன் ஊழியக்கார 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்திரல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை கொடுத்துட்டு இவர் பாட்டு என்ன பண்ணிட்டார், தூர தேசம் ஃபாரினுக்கு கிளம்பிட்டார். அப்படி தான் ஆண்டவராக இயேசு இன்னைக்கு போயிருக்கிறார். ஆமென். அவர் போனாரா இல்லையா? நீங்கள்லாம் பார்க்குறது இயேசு கிறிஸ்து போன மாதிரியே தெரியல. அதுதான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். சீஷர்களோடு கூட இருந்தார், எல்லாம் உண்டார், உறங்கினார், எல்லாம் பண்ணார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவங்களுக்கு 40 நாள் தரிசனம் ஆனார். அவங்க எல்லாரையும் கூட்டு எங்கே போனார்? பெத்தானியா வரைக்கும் போனார். பெத்தானியா வரைக்கும் போயிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டார்? கரங்களை உயர்த்தி அவங்கள ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய பலன் என்னோடு கூட வருகிறது சொன்னார். பாருங்க, இந்த பிரபுவாகிய இந்த மனுஷன் தூர தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, புறப்படுறதுக்கு முன்னாடி 10 ராத்தல் திரவியத்தை எடுத்து தன் ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறான். சரி, இதை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, நான் போய் திரும்பி வரேன், அப்போ வந்து நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இவர் போயிட்டு என்ன பண்ண, திரும்பி வந்தார். சரி, முதல்ல ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டான். என்னப்பா உங்கள் கையில் கொடுத்தன என்ன பண்ண? அவன் சொன்னான், ஆண்டவனே உங்களுடைய ராத்தலை கொண்டு நான் வியாபாரம் பண்ணேன், இன்னும் 10 ராத்தல் நான் சம்பாரித்து வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்போ உடனே அந்த பிரபுவுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்பா, நீ இதை செஞ்சிருக்கிற, உனக்கு இன்னும் என்ன பண்ண, நீ கொஞ்சத்தில் என்ன பண்ண, உண்மையாக இருந்த, அதனால் இன்னும் ஒரு 10 பட்டணத்தை நான் உனக்கு தரேன், போ எடுத்து ஜாலியாக இரு அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன கொடுக்குறாரு? 10 பட்டணத்துக்கு நீ அதிபதி ஆயிருன்றார். அடுத்த உடனே கூப்பிட்றான். அவன் வரான். ஆண்டவனே, நீர் எனக்கு கொடுத்ததை வியாபாரம் பண்ணி 5 ராத்தல் நான் அதிகமாக சம்பாரிச்சிக்கிறேன்னா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீ 5 பட்டணங்களுக்கு நான் என்ன பண்ண, நீ உண்மையாக இருந்த, இது வரைக்கும் செஞ்ச, ரைட், நீ 5 பட்டணங்களுக்கு அதிபதி ஆயிருன்னு அவனையும் கர்த்தர் அந்த பிரபு ஆசீர்வதிச்சார். 3வது ஒருத்தன் கூப்பிட்றான். அவன் சொன்னான், ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், நீ வைக்காத இடத்துல எடுக்கிறவர், இப்படியாப்பட்ட ஆளுன்னு நான் கடினமான மனுஷன் தெரிஞ்சு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் நீ கொடுத்ததை பத்திரமா என்ன பண்ணுறேன், அந்த துணியில் மூடி வச்சுக்கிறேன் பத்திரமா, இந்தா அப்படின்னு கூட. அவனுக்கு வந்தது கோபம். டேய், நீ எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் இந்த பணத்தை எடுத்து காசுக்காரங்க கையில் கொடுத்துருந்தா கூட நான் இப்போ என்ன பண்ணியிருப்பேன், வட்டியோடு வந்து வாங்கியிருப்பேன். நீ இந்த மாதிரி ஒரு பண்ணின பொல்லாத ஊழியக்காரனே. அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த பொல்லாத ஊழியக்காரனுக்கு என்ன சொல்கிறான் அவன்?
வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். ஆமென். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் இல்லாதவனிடத்தில் என்று உங்களுக்கு ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வர காரியம் தான், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அவர் அநேக பொறுப்புகளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அநேக தாளந்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ அன்றைக்கு உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவருடைய நோக்கம், திட்டம். ஆமென். அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார். இப்போ என்னை தெரிந்து கொண்டார். இந்த முகப்பேரில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தேன். யாருமே கிறிஸ்தவங்க இல்லை எங்கள் குடும்பத்தில். ஆனால் இளம் வயசுலேயே என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அவருடைய திட்டம் தீர்மானம் ஒன்று. ஆமென். அல்லேலூயா. அந்த இளம் வயசில், சின்ன வயசுலேயே 17 வயசில் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ஆசீர்வதித்தார்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட. அதனால தான் இன்றைக்கி ஊழியக்காரனாக இன்றைக்கி நிற்க வச்சுக்கிறார். இன்னும் எங்கே கொண்டு போவாரோ எனக்கு தெரியாது. ஆமென். எனக்கு தெரியும், என் ஆயுசு முடிக்கிறதுக்குள்ளே அநேக இடத்துல என்னை கொண்டு போய் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா அவர் சொன்ன வசனம்னா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம், அவர் வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் காத்துட்டுருக்கிறேன், நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா தூங்கின்னு இருக்கக்கூடாது. அந்த பொல்லாத ஊழியக்காரன் தான் பண்ணான், அவன் வியாபாரம் பண்ணி போயிடுச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். எல்லோரும் கொடுத்த மாதிரி தான் அவனுக்கும் கொடுத்தான். எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், கிருபையை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்துருக்கார். நம்ம அப்படியே தூங்கினே இருக்கக்கூடாது, சோம்பேறியாக வாழக்கூடாது. சோம்பலான பொல்லாத ஊழியக்காரனே, இவன் கையில் இருந்த பிடிங்கி வேற ஒருத்தருக்கு என்ன பண்ண கொடுத்துரு. அப்போ எல்லாம் இன்னும் ஆண்டவனே, அவனுக்கு ஏற்கனவே 10 ராத்திரி இருக்குதே, இருக்கட்டும், உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கொடுக்கணும். நம்ம வாயில் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத தான் இருப்ப. நீ கட்சி வரைக்கும் ஒன்றும் இல்லாதான் வாயில் நம்ம சொல்லக்கூடாது. என் தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை கீழாக்காமல். வசனம் அப்படி தான் சொல்லுது. வசனத்தை நீ சொல்லிக்கினே இரு. நீ நினைத்து பார்க்காத உயரத்தில் உன்னை கர்த்தர் பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். ஆமென். யோசேப்பு அவன் நினச்சி பார்த்துருப்பானா? அவன் வாழ்க்கையில் அவன் படாத பாடுபடுறான். எத்தனை எங்கே குடோனில் தள்ளிட்டானுங்க, குடோனில் தள்ளிவிட்டு அவனை மனுஷன்லாம் கை விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவனை நினைத்து பார்க்காத உயரத்தில் ஒரே நாளில் என்ன பண்ணார், உயர்த்தி வைத்த தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. மொர்தெகாய் நினச்சி பார்த்துருப்பானா? எங்கே உட்காந்துக்கிட்டான்? அரண்மனை முற்றத்தில் உட்காந்து வரவும் போகிறோம்லாம் காவல் ஆள் மாரி பார்த்துன்னு இருந்தான். ஆனால் அவன் நினச்சி பார்த்துருப்பானா? ஆனால் தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனை அவன் வாழ்ந்தான். அந்த வைராக்கியத்தை தேவன் பார்த்தார். அவன் நினச்சி பார்க்காத உயரத்தில் அவன் என்ன பண்ணிட்டாரு, உயர்த்தினாரா இல்லையா? அல்லேலூயா. ராஜாவுக்கு 2வது அவன் இருக்கிறான். ஆனால் அவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் தன் ஜனங்களுக்கு அவன் நன்மையை நாடினான். ஆமென். தன் ஜனங்களுடைய நன்மையை என்ன ஆண்டவர் உயர்த்தினாருன்னு அவன் ரொம்ப திமிரா இல்லை, பெருமையாக போல. அவன் ஜனங்களுடைய நன்மைக்காக அவன் என்ன பண்ணான், அவன் நாடி ஜனங்களுக்காக பரிதவித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமும் கூட இந்த உலகத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வதற்காக உனக்கு
எவ்வளோ தாளந்துகள், நல்ல ஒரு பாடுகிற தாளந்து இருக்கலாம், பிரசங்கிற தாளந்து இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற தாளந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்கள் அதை புதைச்சி வைக்கக்கூடாது. பரவாயில்ல, நம்ம சபையில் இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த சபை கட்டுமானம் பண்ணி தொடங்கினோம். அன்றைக்கி நான் ஒரு 10 மணிக்கா ஒரு 9 மணிக்கா வந்து உள்ளே நுழையும் போது 2 சகோதரிங்க உட்காந்துன்னு ஜெபம் பண்ணின்னு இருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே சந்தோஷம்தான். அல்லேலூயா. என்னை பார்த்த உடனே தயங்கினாங்க. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களை விட்டு நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லிட்டு நேராக மெதுவாக போயிட்டு சாத்திட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க பாட்டுன்னு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெப வீரர்கள் நம்முடைய சபைக்கு தேவை. ஆமென். நான் சொல்லி வந்து ஜெபம் பண்ணல, அவங்களா வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டில் போய் கூட சொன்னேன், சகோதரி 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அதேமாதிரி வந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக தான் உங்களை வச்சுக்கிறேன் ஆண்டவர். ஆமென். தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து வீட்டில் ஒரு வேளை ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. இங்கே வந்து நீங்கள் உட்காந்து ஜெபித்து ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உன்னுடைய தேவைகளை கர்த்தர் உனக்கு இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளவனிடத்தில் கொடுப்பார் ஆண்டவர். இன்னும் கொடுப்பார் உனக்கு. அவன் கையில் இருக்கிறத எடுத்து உங்களை கொடுப்பார். அதனால தான் நம்ம இந்த பாஸ்டர் வில்லியம்ஸ், தஞ்சாவூர் வில்லியம்ஸ் ஒரு அருமையான வார்த்தை சொல்லிட்டு போனார். ஏசாயா 60 சொன்னார். அது ஞாபகம் இருக்குதா? நீங்கள் ஜாதிகளில் செல்வத்தை என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் மனசில் வச்சுக்கிறீங்க? ஜாதிகளின் செல்வத்தை கர்த்தர் எடுத்து உங்கள் கையில் கொடுப்பார். ஏசாயாவில் கூட அநேக இடத்துல சொல்லப்படுது. அநேக புறஜாதிகாருடைய செல்வத்தை எடுத்து கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார், நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாகளை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிபடத்தில் புதைந்திருக்கிற புதையல்களை எடுத்து உனக்கு கொடுப்பேன். ஒரு மனுஷன் சொல்லுங்க, அதை யார் சொல்றது? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். உள்ளவனிடத்தில் அங்கே சொல்லப்படுது ரொம்ப அருமையான வசனம். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். நீ உன்னை ஜெபம் பண்ண தான் கர்த்தர் வச்சுக்கிறாரா? ஜெபம் பண்ணினே விடாமல் ஜெபம் பண்ண. இல்லை கர்த்தருக்காக கொடுக்க வச்சுக்கிற, கொடுத்துக்கிட்டே இரு. பிசினி தனம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பிசினி தனம் நம்ம பண்ணோம்னா அவர் பிசினி தனம் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு லேண்டு விற்குதுன்னு வச்சுங்க, நான் என்ன பாஸ்டருக்கு ஆசை வந்துச்சு பொழுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல. நான் 1 கோடிக்கு விற்குதுன்னு வச்சுங்க, 1 கோடி விற்குதுன்னு வச்சுங்க, 10ல் ஒரு பாகம் எவ்வளோ? அதில் 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்கு உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. 10 லட்சத்தை எடுத்தியா, ஆண்டவரே இது உம்முடைய பங்கு ஆண்டவரேன்னு ஆண்டவர் கொடுத்துரு. மீதி இருக்கிற 90 கோடி இருக்குது பற்றியா? 90 லட்சமா? சரி, 1 கோடிக்கு தானே? ரைட்டு. சரி, அந்த 90 லட்சம் உனக்கு எடுத்து நீ சாப்பிடு, நல்லா சந்தோஷமாக இரு. ஆனால் உனக்கு வேதனையே வராது. போன வாரம் பாஸ்டர் அம்மா சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட என்ன பண்ண மாட்டார்? வேதனையே கூட்ட மாட்டார். நீ ஐயோ 10 லட்சத்தை பாஸ்டர்கிட்ட கொடுக்குறதா? என்னது அது? ஐயோ ஐயோ அப்படியே வச்சுக்கின்னு அப்படியே பார்த்து பண்ண மூச்சு பண்ண பிசா சொல்லுவோம், என்னத்துக்கு 10 லட்சத்துக்கு போய் கொடுக்குற? என்ன பண்ண? ஒரு 50,000 கூட போதான். என்ன கூட? பாஸ்டர் எனக்கு நான் ஒரு 50,000 கொடுத்துறேன் பாஸ்டர். பாஸ்டருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு கொடுக்குற, அவ்வளோதான். அவருக்கு தான் தெரியும். கணக்கு போட்டு பார்க்குறவர் யார்? ஆண்டவர் தான். கொடுத்துட்டு போவேன். திடீர்னு திடீர்னு வரும்.
90 லட்சம் எங்கே போகுதுன்னு தெரியாது, உனக்கே தெரியாது, போயின்னு இருக்கும். நீ 10 லட்சம் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கா, அந்த 90 லட்சம் உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், பத்திரமா நின்று இருக்கும். நீ வீடு கட்டிருப்ப, டெவலப் ஆகிருப்ப, பிள்ளைங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வேதனை வராமல் இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஆனால் நம்ம மனசை என்ன பண்ணுறோம், சுய புத்தியின் மேல் என்ன பண்ணுறோம், சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, சாராத. கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் தரித்திரராய் போனதே கிடையாது. நான் இதை எதுக்க சொல்கிறேன்னா, நீ எல்லா வகையிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, அப்படி தானே பாடுறோம். எல்லாமே அவருது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, நமக்குரியது இல்லை. நம்ம எனக்கு 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 அனனியா சப்ரியாலை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா அழகாக தான் பிளான் போட்டாங்க. கர்த்தருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பிரித்து கொடுத்துடலாம். புருஷனை முன்னாடியும் ரொம்ப யோசித்தாங்க, செய்தாங்க. ஆனால் பணம் கையில் வந்துச்சு, புத்தி என்ன பண்ணிச்சு, பெண் புத்தி. நான் சகோதரிகளை அவளை சொல்கிறேன், அந்த நீங்களாம் ரொம்ப நல்ல எனக்கு தோல் கொடுக்குறவங்க, சந்தோஷமாக நல்லா ஜெபிக்கிறவங்க, ரைட். உங்களை சொல்கிறேன், அந்த சப்பீரால் சொல்கிறேன். அந்த சப்பீரால் என்ன பண்ணான்னா, போய் ஒரு தந்திரமாக போய் புருஷங்கிட்ட என்ன பண்ணா போட்டா, என்னங்க 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 இவ்வளோ அவர்கிட்ட கொடுத்து வர்றதா, கொஞ்சத்துமே கொடுக்கலாம், அப்படி தானே இருக்குதாங்க. வஞ்சித்து ஒரு பங்கு எடுத்து போய் என்ன பண்ணார் அப்போஸ்தலர், அவர் பேதுரு நின்னுறார், எஸ் எஸ் அனனியா கமிங் அப்படின்றாரு. அப்படியே ரொம்ப பயபக்தி எடுத்துகிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அனனியாவே நிலத்தை இவ்வளவுதான் விற்றியா? ஆம் ஆம் பண்ணார். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? உடனே அந்த வார்த்தையை கேட்டானோ, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் மனசாட்சி உடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அங்கேயே உயிர்ந்து பண்ணிட்டான், செத்துட்டான். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பார்த்து அம்மா வராங்க, டிங் 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 டிங்னு நல்லா தோடுகள்லாம் போட்டு வந்திருப்பாங்க பொழுது, சிலுக்கு சிலுக்கு சிலுக்கு. இது தெரியல மேட்ரு. அந்த அம்மா கேட்குறேன், அம்மா நிலத்தை இவ்வளோ தான் விற்றீங்களாம்மா? ஆம், இதோ இப்போ தான் உங்கள் வீட்டுக்காரனை தூக்கின்னு போனாங்க, இன்னும் தூக்கின்னு போவாங்க, போ அங்கே போய். தேவையா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் இன்னும் தாண்டவம் ஆடுது, ஒரு ஐஸ்வர்யம் வரல நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியல. என்ன காரணம் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல சுய புத்தியின் மேலே நீ சார்ந்து கொண்டு இருக்கிறாய். நிறைய பேருக்கு தசமபாகத்தை கொடுக்கணுன்ற மனசே இல்லை. நிறைய பேர் கொடுக்குறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆனால் இல்லாதவங்கக்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவார் ஆண்டவர். ஆமென். உன்னை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஏன்னா அங்கே வேதம் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது? உள்ளவன் எவனுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். இல்லை 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 இல்லைன்னா இல்லாமல் தான் போவோம். உள்ளதையும் எடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் பேசுகிறா, எதுக்கு பேச எனக்கே தெரியல. நான் என்னமோ நினச்சி வந்தேன், ஆனால் என்னமோ வருது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது நமக்கு அதுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். ஆமென். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கப்படும். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இல்லை 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 இல்லை
நான் இப்படி நான் அப்படின்னு சுய புத்தியின் மேலே சாய்ஞ்சி ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போயிட்டா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும், உன்னை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று தான் அவருடைய நோக்கம், திட்டம். வேதம் அப்படி தான் சொல்லுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு விருப்பமே நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும், நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டும், நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம், தீர்மானம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு, அவருக்கு மாற நான் இல்லை ஆண்டவரே நான் எடுத்து வச்ச மெசேஜ் தான் பேசுவேன்னு சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியாது. அவரே நீ அதை சொல்லுன்னா சொல்லிடணும், இதை செய்யணும்னா செஞ்சிடணும். என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சிடுவேன். இந்த 200 சொன்னார். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், 7 நாளாக உங்கள்கிட்ட உமோடு கூட தோல் கொடுக்குறாங்களே அவங்கள நீ சும்மா அனுப்பியான்னாரு. என்ன ஆண்டவரை செய்ய சொல்கிறேன்னு, அட்லீஸ்ட் ஒரு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்குலாம் கொடுத்து அனுப்புனார். அதான் கொடுத்தேன் நான். அல்லேலூயா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிரதர் சொன்னார், 6 நாளாக வந்துட்டேன், ஒரு 100 மணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கு. நிறைய பேர் 6 நாள் வந்துட்டீங்கன்னா. ஆனால் அவரு எனக்கு என்ன பண்ணல, 7 நாள் வந்தவங்களை மட்டும் கொடுனார், கொடுத்துட்டேன். அவள் தான் அவர் சொல்லியிருந்தாரா கொடுத்துருப்பேன். அதெல்லாம் அன்றைக்கி இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் என்ன பண்ணோம், நம்மளா ஏதாவது ஒன்று இமேஜின் பண்ணி செய்யக்கூடாது. அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சால் நம்மளை கர்த்தர் மேலே உயர்த்தி வைப்பார். அன்றைக்கி ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டான், அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் இழந்தான், நம்ம வாழ்க்கையும் அப்படியே தான் மாறி போச்சு. ஏன்னா அவன் சந்ததி தானே நம்ம. அல்லேலூயா. ஆனால் உன்னை என்னையும் உயர்த்ததுக்காக திரும்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வருவார். ஆமென், அல்லேலூயா. ஏற்கனவே வந்தார், மனுஷகுமாரனா வந்தார், திரும்ப எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, திரும்ப தந்தார். ஆமென். அதனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்குறோம். நமக்கு நம்ம யாருன்னாக்கா தேவ தூதரை விட சற்று தான் நம்மளை சிறியவனாக்கிறார். மகிமையினால் கனத்தினால் நம்ம என்ன பண்ணுறாரு, முடிசூட்டி இருக்கிறார். திரும்ப இழந்து போன அந்த ஆளுமையை திரும்ப நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசை, ஏசப்பா வந்தாக்கா நான் இந்த பூமியில் ஆளப் போகிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களுமா உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். நிச்சயமாக வரப்போகிறார் ஏசப்பா. இன்னும் கொஞ்ச நாளில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். பிசாசு எத்தனை வருஷம்? அவன் 7 வருஷம்தான். அவன் ஓடி போடுவான், அவனை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வச்சுக்கிற இந்த சிலை கிளையெல்லாம் தூக்கி எல்லாம் தூக்கி என்ன பண்ணுவானுங்க, ஐயோ இவ்வளோ நாள் தெரியாத நான் என்ன பண்ணிட்டேன், இதை போய் நான் எங்கள் வீட்டு எதிர்க்க நீ சொன்னான் ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட பொம்பளைங்கள்லாம் நின்றுக்குன்னு ஜோ 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 ஜோன்னு கத்தினுக்குதுங்க. 12 மணி ராத்திரியில் ஏரிக்கிற ஓரத்தில். அதுவும் நான் சுற்றிக்கினே இருக்கிறேன், வாக்கிங் போய் நைட்டில் அந்த பக்கம் 11 மணி 12 மணி வரைக்கும் என்ன பார்க்கலாம். ரோட்டில் தான் அந்த காலத்துலேருந்தே. அதுக்கப்புறம் தான் போய் படுப்பேன் நான். கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு நைட்டில் தான் வாக்கிங், நம்ம மற்ற பகலெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் பார்க்குறேன் பொம்பளைங்கள்லாம் நின்று, லேடிஸ் எல்லாம் நின்று கத்தின்னு இருக்குது, லபா 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 லபான்னு. அங்கே அதுங்க பிசாசுக்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டின்னு இருக்குதுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கொட்டை விட தூங்கினுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஓசியாவில் ஒரு வசனம், எழுந்திரு நடு ஜாமத்தில் என்ன பண்ணு, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு, கதறி அழு, உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக, மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளின் பிராணுக்காக. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், நடு ஜாமத்தில் எழுந்துடும், எழுந்து கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளை உயர்த்தி வையுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் ஆண்டவரே,
நம்ம ஜெபித்தால் அவர் தலை அசைப்பார், உயர்த்தி வைப்பார். பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஆமென். என் பிள்ளை என்ன பண்ணுறது, அது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேது, எப்படி சொன்னாலும் அது பார்க்கணும், இப்படியே சொல்லின்னு இருக்காத. நீ இல்லை இல்லைன்னா இல்லாமே போயிடுவேன். அல்லேலூயா. என் பிள்ளை என்னப்போ மிரையா மிச்சலுக்கு நான் சொல்கிறதுன்னா அதுமா, ஏய் மிரையாவை பார்த்து சொல்லுவேன், நீ டாக்டர். மிச்சல் அவங்க அப்பா வந்து ஏஜிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. மிச்சல் நான் சொல்லுவேன், நீ கலெக்டர் ஆயிடுறா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடுறா. அவங்கள அப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் நம்ம மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக மிரையா டாக்டர் ஆகிடுவா, மிச்சல் கலெக்டர் ஆகிடுவான். நம்ம உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பொறுத்து ஒரு திட்டம் தீர்மானம் அப்படி இருக்கணும். என் பிள்ளை இப்படி ஆகிடுவான், என் பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அதுக்கு என்ன பண்ணோம், நடு ஜாமத்தில் எழுந்து என்ன பண்ணோம், ஓசியாவில் அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம பார்க்கலாம். ஓசியா அல்லேலூயா. சரி, புலம்பல் 2. சரி சரி சரி, புலம்பல் 2ல் வாசிப்பான். எழுந்திரு நடு ஊற்றிவிடு. அல்லேலூயா. அப்புறம் ஆமென். உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு பண்ண. முதல் ஜாமன்னா எப்போ, என்னப்பா முதல் ஜாமன்னா என்ன தெரியும், 12 மணிக்கு மேலே, 12லேருந்து 3 அந்த ஜாமத்தில் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பி. உயர்வு வருதா இல்லையா, நான் இப்போ நீ சொல்கிறேன், சிபிங்க, கர்த்தர் உன் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார். ஆமென். உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு என்ன பண்ண, ஏறிடு. இன்றைக்கி குழந்தைகளுக்கு விரோதமாய் பாலியல் பலாத்காரம், 3 வயசு குழந்தைய 7 வயசு ஆள் கிழமை பாலியல் பலாத்காரம் பண்ணான்றான். இது என்னன்னு எனக்கும் புரியல. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை. பாருங்கள், பிசாசு அந்த அளவுக்கு அவன் ஆதிக்கம் செலுத்திக்கினே இருக்கான். மனுஷனுக்கு புத்தி என்ன பண்ணுறான், மதிகேட வச்சுட்டான். தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றார். விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுறவங்க, இன்றைக்கி விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, இந்த விபச்சார சந்ததிக்குள்ள பல விதமான காரியங்களுக்கு குழந்தைகளுடைய குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் இப்படி நடக்கிறது தேசத்தில். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். நம்ம குழந்தைகளுக்காக அங்கே ரொம்ப அருமையாக போடுதுப்பாங்க. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு என்ன பண்ண, ஏறிடு. கைகளை அவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் தான் என் பிள்ளைகளை காக்கணும். நீ ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையாசைப்பார். உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக அவங்களுக்கு ஒரு தீங்கு வராது. அவங்கள ஒருவரும் ஒன்றும் தொட மாட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பார். பெற்றோர்களே, நான் அன்போடு கூட கேள்றேன், பிள்ளைகளுடைய என்ன பண்ணுறது, அது அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் என்னாதீங்க, தயவுசெய்து அப்படி தான் நீ, ஆனால் அது அப்படி தான் போயிடும். பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்கள், உங்கள் கைகளை ஆண்டவர்கிட்ட ஏறிடுங்க. என் பிள்ளை, ஆண்டவரே நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறானப்பா, அவர்கிட்ட சொல்லு, போய் அவங்ககிட்ட சொல்லாத. அவன் தானாக என்ன பண்ணுவார், அவனை திருப்புவார். ஆமென். அப்போ ஒவ்வொருக்காக நம்ம ஆண்டவருக்கு இடத்துல கைகளை ஏறெடுத்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். காரியங்கள் தானாய் நடக்கும். உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். உன் தேவைகளை கர்த்தர் பூர்த்தியாக்குவார். உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ எதை எதை இழந்தியோ அதை எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு தேவன் தரப்போகிறார். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா?